18th question. Consider the sequence of rational numbers qk, k greater than or equal to 1, qk is equal to summation n is equal to 1 to k 1 by 10 power n square. The sequence q1 is equal to 0.1, q2 is equal to 0.1001, q3 is equal to 0.1001, 00001, etc. Which of the following is true? Option A. This sequence is bounded and convergent in q. Q ன்றது rationals. Option B. The sequence is not bounded. Option C. The sequence is bounded but not a Cauchy sequence. Option D. This sequence is bounded and Cauchy but not convergent in Q. இந்த கொஸ்டின் டிசம்பர் 2013 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அதுல Q1, Q2, Q3 எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி வரும் ஐடியான்ட்டு. அதை பேஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸ் பவுண்டடா கன்வர்ஜென்டா இல்ல காஷியா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணோம். அதுலயும் பர்டிகுலரா கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் இன் ரேஷனல்ஸ் ஆன்றதெல்லாம் செக் பண்ணோம். இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D. The sequence is bounded and Cauchy but not convergent in Q. இதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணோம், பவுண்டடா இல்ல கன்வர்ஜென்டா இல்ல நாட் பவுண்டடா இல்ல காஷியான்றதெல்லாம் செக் பண்ணோம். அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பவுண்டட செக் பண்ணலாம். அப்ப QK கொடுக்கும் போதே எப்படி கொடுத்துருக்காங்க, சமேஷன் 1 by 10 power n ஸ்கொயர்னு சொல்லிருக்காங்க. அப்ப 1 by 10 power n ஸ்கொயர்னா 1 by சம்திங்னாலே கண்டிப்பா அந்த சமேஷன் அந்த n ஸ்கொயர்னாலே கண்டிப்பா அந்த வேல்யூ லெஸ் than 1 தான் இருக்கும். 1 by something கொடுத்திருந்தாலே அந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பா that lies between 0 and 1ன்றது நமக்கு தெரியும். சோ லோயர் பவுண்ட் 0 and அப்பர் பவுண்ட் 1 வரதுனால நமக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட்னு சொல்லிடலாம். இப்ப அடுத்தது வந்து கன்வர்ஜென்ட் செக் பண்றதுக்கு முன்னாடி காஷின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்ப காஷியான் செக் பண்றதுக்கு nth term minus mth term is less than எப்சிலான் ஏதோ ஒரு ஆன்சர் வரணும். இப்போ வந்து nth term minus mth term, nth termல இருந்து mth term மைனஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா nth termல 1 2 3 எக்ஸெட்ரா n m plus 1 எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கு. மைனஸ் எந்த டேர்ம் மைனஸ் பண்றோம், 1ல இருந்து m வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்றோம். m வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் பண்ணும்போது தேர்ட் டேர்ம் mth term கட் ஆயிடும். அப்ப எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா m plus 1th termல இருந்து nth term வரைக்கும் இருக்கும். அப்ப 1 by 10 power m plus 1 square to 10 power n square வரைக்கும் இருக்குது, which is less than 1 by 10 power m square எழுதிக்கலாம். இந்த வேல்யூ is less than epsilon எழுதிக்கலாம். So qn minus qm is less than epsilon கிடைச்சிட்டதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து காஷி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது வந்து நமக்கு இந்த given சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் அண்ட் ஏற்கனவே பவுண்டட் சொல்லிட்டோம். converges to a non terminating non repeating நம்பர்னு சொல்லிட்டதுனால நமக்கு இந்த நான் ரிப்பீட்டிங் நம்பர்னு சொல்லிட்டதுனால லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பா இரேஷனல் நம்பரா தான் இருக்கும். இரேஷனல் நம்பர்னா எதுல இருக்காது, Qல இருக்காது. அப்ப இரேஷனல் நம்பர்னா Qல இல்லைன்னா Q காம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கும். அப்படின்னா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பவுண்டட் சொல்லிட்டோம், அடுத்தது காஷின்னு சொல்லிட்டோம் அண்ட் நாட் கன்வர்ஜென்ட் இன் Qன்னு சொல்லிட்டதுனால, ஏன்னா இந்த கன்வர்ஜஸ் டு a நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் நம்பர்னு கொடுத்துட்டதுனால நாட் கன்வர்ஜென்ட் இன் ரேஷனல்ஸ்ன்றதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.